வணக்கம் மக்களே, நான் உங்கள் புகழேந்தி கருணாநிதி, எலும்பு மூட்டு தசை நரம்புக்கான சிறப்பு எண்முறை மருத்துவர். மக்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் வந்து கழுத்து எலும்பை எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். கழுத்து எலும்பு நான் சொல்கிறது இங்கே உள்ளே இருக்கிற தண்டுவடம், கழுத்தோட தண்டுவடம், அதை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதை இந்த பயிற்சிகள்லாம் பண்ணால் அந்த கழுத்துலேருந்து வர பல பிரச்சனைகள் வந்து வராமல் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் மக்களே. இப்போ அந்த அதுக்கான பயிற்சிகளை வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன். அந்த கழுத்துக்கான பயிற்சிகளை ஒன்று வந்து கழுத்துக்குள்ளே இருக்க மூட்டுகள், அதுக்கான பயிற்சிகள் மட்டும். இன்னொன்று வந்து அந்த தசைகளோட நீளம், அதோட ஸ்ட்ரெச்சபிலிட்டின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இப்போ கழுத்தோட எலும்பு அசைவில் இருந்துச்சு அப்படின்னா, உள்ளே இருக்க எல்லா எலும்பு அசைவில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பாண்டலோசிஸ்னு ஒன்று நடக்கும். அந்த கழுத்தெலும்பு தேஞ்சு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எலும்புகள்லாம் வளர்ந்து, அது ஸ்பர்ருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வளர்ந்து உள்ளே இருக்க மூமெண்ட்டை வந்து அது கம்மி பண்ணும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த தசைகளோட நீளம், ஒரு தசை இங்கேருந்து இது வரையும் போனோம் அப்படின்னா அந்த தசைகளோட நீளத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோன்னா கழுத்து வலி வராமல் இருக்கும். உதாரணம் சொல்ல பாருங்களேன், ஒருத்தர் குனிஞ்சு இப்படியே வேலை செஞ்சுட்ருக்காரு, இந்த பக்கம் இருக்க தசைகள்லாம் கட்டையாகிடும், இந்த பக்கம் இருக்க தசை கொஞ்சம் அதோட அதிக அளவில் நீளமாக இருக்கும். இப்போ என்ன ஆகும் கொஞ்ச நாள் அப்படின்னா, இந்த பக்கம் வலி வர ஆரம்பிக்கும். இந்த பயிற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம் மக்களே. இப்போ வந்து உள்ளே இருக்க மூட்டுகளுக்கான பயிற்சி சொல்கிறேன், கழுத்தெலும்புக்கு மட்டும். ஒன்று வந்து இப்படி, இதை வந்து டக்கிங் அண்ட் போக்கிங் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எல்லா திசைகள்லையும் பண்ணணும். கழுத்து சுற்ற முடியுதுன்னா அந்த சுற்றுற அளவுக்கு ஃபுல்லாகவே பண்ணணும். இது வரையும் இதை வந்து நிதானமாக பண்ணணும் மக்களே, ஃபுல்லாக. இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைடு, எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் கழுத்தை சைடு உள்ளே உங்கள் கழுத்தெலும்பு அசைகிறத நீங்களே பார்க்க முடியும், அதை ஃபீல் பண்ணலாம் நீங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே மேலே, நான் உள்ள ஜாயிண்ட்டுக்கு மட்டும் தான் பண்ணுறேன். ஜாயிண்ட்டுக்கு மட்டும்தான், ஃபுல்லாக பண்ணல நான், அது ஸ்ட்ரெச்சிங்கில் வரும். நான் இப்போ பண்ணுறது ஜாயிண்ட்ஸுக்கு மட்டும், நல்லா கவனிச்சிக்கோங்க. எலும்புகளை மட்டும் அசைக்கிறேன், உள்ளே இருக்க எலும்புகளை மட்டும். அதுக்கப்புறம் அந்த நாடி பகுதி இருக்கு இல்லையா, அதை வெளியே தள்ளி அதுக்கப்புறம் நியூட்ரல், அந்த நாடியை உள்ளே வச்சுட்டேன். இதை மாதிரி இதெல்லாம் கழுத்து எலும்புகளுக்கு மட்டும். அதுக்கு அடுத்து தான் தசைகளுக்கான பயிற்சி. அந்த தசைகள் பயிற்சி நம்ம எல்லாரும் பார்த்த பயிற்சி தான், ஆனால் அதை நான் திருப்பியும் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இந்த கையை பின்னாடி கட்டிக்கிட்டால் இன்னும் கரெக்டாக இருக்கும். இப்படி 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 இப்படி, அதுக்கப்புறம் இது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ திரும்பணும். அதுக்கப்புறம் காதை வந்து தோள்பட்டைக்கு எடுத்துகிட்டு போகிறது. இது இந்த பயிற்சிகள் மட்டுமே கழுத்துக்கு போதும் மக்களே. இது போக இந்த தோள்பட்டையை மேலே கீழே ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, முன்னாடி பின்னாடி மூச்சு பயிற்சியோட, அதுக்கப்புறம் மேலே, அதுக்கப்புறம் கீழே. நல்லா இது மட்டும்தான் கழுத்துக்கு செய்ய வேண்டிய பயிற்சி. அது போக பலப்படுத்துகிற பயிற்சி தனியாக இருக்குது, அதை நான் மற்ற காணொளிகள் சொல்கிறேன். இந்த கழுத்தை சுற்றுற எக்ஸசைஸ் இருக்குது மக்களே, அதை நான் யாருக்கும் சொல்லித்தரதில்லை. அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. ஏன் பேஷண்ட்ஸுக்கு நான் குறிப்பாக சொல்லித்தரதே கிடையாது. ஒரு 20 வயசு 30 வயசுக்கு மேலே அது தேவையில்லைன்னு விட்டுடுறேன். இந்த பயிற்சிகள் நான் அதுக்கு முன்னாடி சொன்ன இந்த உள்ளே இருக்க ஜாயிண்ட்டுக்கும் மேலே இருக்க தசைகளுக்குமான பயிற்சிகளை செஞ்சாலே போதும். இது யாருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னா, ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறவங்க, புக் ஒர்க் செய்கிறவங்க, இல்லை கம்ப்யூட்டரில் உட்காந்து ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்க, கழுத்தை குனிய வச்சே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து கூன் விழும். செர்விக்கோ தொராசிக் ஹம்ப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே கூன் விழும். அந்த கூன் விழுறதுனால பல பிரச்சனைகள் ஏற்படும். லிஸ்திசிஸ்ன்னு ஒன்று நடக்கும், இந்த கையிலெல்லாம் வலி வர ஆரம்பிக்கும், உங்கள் ஜவ்வு அழுத்தப்படும், உள்ளே இருக்க தசைகள் எல்லாம் வந்து இறுகிடும், கண்ட்ராக்சர் ஒன்று டெவலப் ஆகும். அந்த கண்ட்ராக்சர் டெவலப் ஆகிடுச்சுன்னா மூமெண்ட் கம்மியாகிடும், மூமெண்ட் கம்மியாகிடுச்சுன்னா வலி வந்துடும். இது எல்லாத்தையுமே இந்த நான் இப்போ சொன்ன இந்த பயிற்சிகளை வச்சு நம்ம அதெல்லாம் வராமல் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பயிற்சிகள் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா இது மட்டுமே பத்தாது. இது கூட நீங்கள் நல்ல தூக்கம், நல்லா அதிகமான தண்ணீர், ஏன்னா இந்த இடுவத்தன்மைக்கு உங்களுக்கு தண்ணீர் சத்து தேவை.
தண்ணியே குடிக்காமல் காஞ்சி போன ஒரு மசிலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அங்கே ட்ராமா நடக்கும். எக்ஸசைஸ் செஞ்சு வலி போகிறதுக்கு பதிலாக எக்ஸசைஸ் பண்ணி வலி வந்துடும். வலி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் தசையில் நீர் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நல்லா தண்ணி குடிங்க, அந்த மசிலை நல்லா வார்ம் அப் பண்ணுங்கள், நல்ல ஒரு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது மக்களே. வாரத்தில் 3 நாட்களாவது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பயிற்சிகளை பண்ணால் போதும். அதே போல் ஒரு பயிற்சியை 5 தடவை பண்ணாலே போதும். இதில் எனக்கு நேரம் பத்தலைன்னு சொல்கிறதுக்கு இங்கே இடமே கிடையாது. நீங்கள் இதை எப்போனாலும் பண்ணலாம். ஆஃபீஸில் போய் உட்காந்ததுக்கப்புறம் கூட இந்த பயிற்சிகளை பண்ணலாம். இல்லை காரில் உட்காந்துட்டு போகிறீங்க, பின்னாடி உட்காந்துருக்கீங்கன்னா இந்த பயிற்சியை பண்ணலாம். பஸ்ஸில் எங்கே இருந்தாலும் இந்த பயிற்சியை பண்ணிடலாம் மக்களே. அதனால் நேரமின்மைன்ற ஒரு காரணம் வந்து இதில் வரவே வராது. இதை பண்ணால் ரொம்ப நல்லது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மக்களே. அடுத்த காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க. முக்கியமாக இந்த குனிஞ்சு வேலை செய்கிறவங்க, இந்த லேப்டாப்பில் வேலை செய்கிறவங்க, படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு பகிருங்க. அவங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். நன்றி.